தாழ்ச்சி கொண்ட நெஞ்சம் தோள் கொடுக்கும் ஆர்வம் நீர் விரும்பும் காணிக்கை இதுவல்லவோ வாழ்த்துகின்ற மனங்கள் வாழ வைக்கும் செயல்கள் உயர்வான காணிக்கை இதுவல்லவோ தாழ்ச்சி கொண்ட நெஞ்சம் தோள் கொடுக்கும் ஆர்வம் நீர் விரும்பும் காணிக்கை இதுவல்லவோ வாழ்த்துகின்ற மனங்கள் வாழ வைக்கும் செயல்கள் உயர்வான காணிக்கை இதுவல்லவோ தெய்வீக அன்பின் சாட்சிகளாய் வாழ்ந்திட தெய்வீக அன்பின் சாட்சிகளாய் வாழ்ந்திட காசு பணம் இல்லாத காணிக்கையானோ வாசமுள்ள மலராய் பாசமுடன் வந்தோ நேசமுடன் நேர்ப்பாய் இறைவா கர்த்தருக்குள் வாழும் கருத்துடனே வந்தோ கனிவுடனே ஏற்பாய் தலைவா. ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனான ஈசாக்கை பலி கொடுப்பதற்காக ஒரு மலையின் மீது அழைத்துக் கொண்டு போகிறான். தொடக்க நூல் புத்தகம் 22வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாம் ஆபிரகாம், பையன் மேலே நீ கை வைக்காதே, அவனுக்கு எதுவும் செய்யாதே, நீ உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட தயங்கவில்லை என்பதில் இதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று தெரிகிறது என்று சொல்லி கடவுள் ஆபிரகாமின் மீது இரக்கம் காட்டுவதை, அவருடைய விசுவாசத்தை மெச்சுவதை நாம் பார்க்கிறோம். சகோதரனே சகோதரியே, ஆபிரகாமுக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்திருக்க வேண்டும். வயதான காலத்திலே 100 வயதாகிற போது அவருக்கு ஒரு குழந்தை பாக்கியம். அந்த குழந்தையும் எனக்கு நீ பலியிட வேண்டும் என்று சொன்னபோது தயக்கம் காட்டாமல் தன்னுடைய ஒரே மகனை அழைத்துக் கொண்டு போனார். பலி கொடுப்பதற்கு தயாரானார். ஆண்டவர் அவர் மீது இரக்கம் காட்டி அவருடைய விசுவாசத்தை மெச்சுக்கொண்டு, ஆபிரகாம், உன் விசுவாசத்தை உன் நம்பிக்கை கண்டு நான் மெச்சினேன் என்று சொல்லி அவரை ஆசீர்வதிப்பதை பார்க்கிறேன். பையனுக்கு ஒரு தீங்கும் செய்யாதே என்று சொல்லி பையனுடைய வாழ்க்கையை இன்னும் ஆசீர்வாதமாய் உயர்த்துவதை பார்க்கிறோம். நாமும் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழக்காமல் இருந்தால், விசுவாசத்திலிருந்து தளராமல் இருந்தால், ஒருபோதும் கடவுளுடைய வாக்கு நம்மிடமிருந்து விலகி போகாது. கடவுளுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். அந்த விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் போல நமக்கும் அதே விசுவாசத்தை தந்து நம்மை பாதுகாப்பாராக. ஆமென். வாசமுள்ள மலராய் பாசமுடன் வந்தோ நேசமுடன் நேர்ப்பாய் இறைவா கர்த்தருக்குள் வாழும் கருத்துடனே வந்தோ கனிவுடனே ஏற்பாய் தலைவா.